सदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां विघ्नरुक्मव्यामोहदसैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रैगुणं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गविवेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्वधूलनरसिंहगुरोस्तनूजं श्रीमत्तदीयपदपङ्कजभृङ्गराजं श्रीरङ्गराजवरदार्यकृपात्तभाष्यं सेवे सदा रघुवरार्यमुदारचर्यम् ஸ்ரீமத் இத்தியாதி திருமழிசை அண்ணாவப்பங்கார சுவாமி என்று பிரசித்தராக எழுந்தருளியிருந்த வாதூர வீரராகவாச்சாரியர் சுவாமி அவர் அருளி செய்த ஷண்மத தர்ஷினி என்கிற கிரந்தத்தை நாம் சேவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே ஒரு பகுதி முடிந்தது என்று நாம் கொள்ளலாம். இது வரைக்கும் நான் அந்த 3-4 காலக்ஷேபங்களில் பார்க்கும் பொழுது அந்த அறு சமயங்கள் என்ன சொல்லப்படக்கூடிய இந்த 6 மதங்கள், அவைகளுக்கு அந்த மதங்களில் இருக்கக்கூடிய தூஷணங்கள் என்ன என்பதை சுருக்கமாக நாம் இந்த கிரந்தத்தில் நிரூபித்தபடி சேவித்தோம். இந்த 6 மதங்கள்னு சொல்லும் பொழுது கபில மதம், பதஞ்சலி மதம், கணாத மதம், சுகத மதம், ஜின மதம், பசுபதி மதம் என்ன இந்த 6 மதங்கள் என்பதை தெரிவித்திருந்தார். அதனால இந்த ஷண்மத தர்ஷினி அப்படின்ற அந்த கிரந்தத்தின் பெயருக்கு ஏற்ப 6 மதங்களினுடைய நிரூபணம்னு சொல்லும் பொழுது அந்த மதத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை முன்வைத்து அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மைக்கு பிரமாணங்களுக்கு புறம்பான விஷயங்கள் இன்ன என்பதை எடுத்து காட்டுவது, அது அந்த நிரூபணத்தை நாம் சேவித்தோம். அதனால் கபில மகர்ஷி அவர் முன்வைத்திருக்கக்கூடிய சாங்கிய மதம், பிரகிருதி புருஷன் என்ற 2 தத்துவங்களே இருக்கின்றன, பரமாத்மா என்பவன் கிடையாது, ஜெகத்தை படைக்கக்கூடியவன் ஒருவன் என்பவன் கிடையாது என்று அவர் சொல்லி, அந்த மதத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பந்த மோக்ஷ வியவஸ்தை எப்பேற்பட்டது அப்படின்னால், இந்த புருஷன் என்கிற ஜீவாத்மா அவன் தாமரை இலை போலே, அந்த நீரில் இருக்கும் தாமரை இலை போலே உண்மையாக சுத்தமானவன், கேவலன் அப்படின்னு சொன்னால் எந்த தன்மையும் அற்றவன். இவனுக்கு சுக துக்கம் இச்சா துவேஷம் எதுவும் கிடையாது. எல்லாம் இந்த சம்சாரத்தினுடைய ஒரு பகுதியான அந்த அந்தகரணம், மனசு, புத்தி தத்துவம் அதற்குத்தான் உண்டு. அந்த அந்தகரணத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை தனக்கு உள்ளதாக இவன் எண்ணி பிரமித்திருக்கிறான். இதுதான் சம்சாரம். ஆனா இன்றைய தினம் இவன் இது எதுவும் எனக்கு கிடையாது, நான் பரிசுத்தமானவன், கேவலன் நான் என்ன தன் ஸ்வரூபத்தை உணர்கிறானோ அப்பொழுது இவனுக்கு எல்லா பற்றும் அற்று போகிறது. அதுதான் மோட்சம். என்ன பந்த மோட்சங்களை இப்படி கூறுகிறார்கள். பொதுவாக ஒரு தர்சனம், ஒரு மதம்னு சொன்னால் அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் முன்வைக்க வேணும். என்னதுன்னா தத்துவங்கள் என்ன, அதுல இந்த பந்தம் என்னால் என்ன, சம்சாரம் என்னால் என்ன, மோட்சம் என்னால் என்ன, அந்த மோட்சத்திற்கு உபாயம் என்ன, இதையெல்லாம் அவர்கள் சொல்ல வேணும். அப்போ சாங்கிய மதத்தில் இப்படி கூறப்பட்டுள்ளது. அதற்கு மேலே பதஞ்சலி மதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யோக மதம். இந்த சாங்கியம் யோகம் அப்படின்ற இந்த 2 சித்தாந்தங்களும் மிகவும் பொருந்தி இருக்கக்கூடியவை, கிட்ட இருக்கக்கூடிய நெருங்கி இருக்கக்கூடியவை. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பதஞ்சலி மகர்ஷி நான்முகனாலே சொல்லப்பட்டது இந்த யோக மதம், அதை சூத்திர வடிவங்களிலே ஒரு நூலாக சாஸ்திரமாக கொண்டு வந்தவர் பதஞ்சலி என்கிற மகர்ஷி. அவர் தம்முடைய யோக சூத்திரத்திலே இந்த மதத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் பரமாத்மா என்கிற அந்த ஈஸ்வர தத்துவத்தை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவன் இந்த ஜகத்துக்கு நிமித்த காரணம் மட்டுமே, ஜகத்துக்கு உபாதானம், மூலப்பொருள் அல்ல, மூல காரணம் அல்ல. ஜகத் எப்படி ஒரு குடத்துக்கு இந்த குலாலன் குயவன் எப்படி ஒரு காரண கர்த்தாவோ அதுபோலே கர்த்தாவாக இருக்கிறான், அவ்வளவுதான் என்ன ரொம்ப கவுனமாக அப்பிரதானமாக இந்த ஈஸ்வர தத்துவத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த ஈஸ்வர ஸ்வரூப தியான மோட்ச சாதனம் என்றெல்லாம் அவர்கள் கூறுவது கிடையாது. ஜீவாத்ம ஸ்வரூபத்தை உண்மையாக உணர்ந்தால் கைவல்ய மோட்சம் உண்டு என்ன அவர்களும் கூறுவது. சாங்கிய மதம் போலத்தான், ஆனால் ஈஸ்வர தத்துவத்தையும் கொஞ்சம் ஒரு சிறிதளவுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அது பதஞ்சலி மதம். அதற்கு மேலே வைசேஷிக மதம் தான் கணாத மதம். கணாத மகர்ஷி அவராலே முன்வைக்கப்பட்ட மதம், அது வைசேஷிக தர்சனம் என்னும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அந்தந்த சூத்திரங்களிலே அந்தந்த ரிஷிகள் இந்த மதத்தை முன்வைத்தார்கள். அப்போ வைசேஷிக சூத்திரம்னு இருக்கு, பிரசித்தமாக 10 அத்தியாயங்கள் கொண்டது. இந்த வைசேஷிக சூத்திரத்திலே அவர் முக்கியமாக இந்த வைசேஷிக தர்சனம் என்பது லோகத்தை நாம் எப்படியெல்லாம் புரிந்து கொள்வது, பிரித்து நாம் எப்படி தெரிந்து கொள்வது,
லோகம்னு சொல்லும் பொழுது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். அப்போ பஞ்சபூதங்கள் முதலியதெல்லாம் எப்படி நாம் ஒன்னொன்னை விவேகிக்க வேணும் என்பதற்காக வந்தது. அது சப்த பதார்த்தங்கள்னு லோகத்தை பிரித்து நிரூபிக்கக்கூடியது. அது வைசேஷிக மதம். ஆனால் அந்த விஷயத்தை காட்டிலும் ஆத்ம விஷயத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாம் தவறு என்பது இங்கே காட்டப்படுறது. வைசேஷிகர்கள் முக்கியமாக சொல்லுவது இந்த ஜகத்துக்கு மூல காரணம், உபாதான காரணம் பரமாணுக்கள், அணுக்கள் தான். அணுக்களாலே தான் இந்த ஜெகத் என்பது உண்டாக்கப்பட்டுள்ளது. ஈஸ்வரன் என்பவன் அதற்கு கர்த்தாவாக இருக்கிறான். குலாலன் போலே, குயவன் போலே, அந்த கடத்துக்கு குயவன் போலே அவனுடைய சங்கல்பத்தினாலே அந்த பரமாணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பெரிய பெரிய வஸ்துக்களாக மாறி இன்னைக்கு இப்படி அண்டாதிகளாக இந்த லோகங்களாக உண்டாயிருக்கின்றன. ஈஸ்வரன் உளன் என்பதற்கு எது பிரமாணம்? ஈஸ்வரனை சாதிப்பதற்கு அனுமானம், யுக்தி தான் பிரமாணம். வேதத்தை முன்வைத்து ஈஸ்வரனை சாதிக்க இயலாது என்று இப்படி அவர்கள் கூறக்கூடிய விஷயம். அதற்கு மேலே சுகதன் என்னால் புத்தன், அந்த புத்தன் அவனுடைய மதம் அது 4 விதமாக அமைந்துள்ளதுன்றதை விஸ்தரமாக காட்டினார் இங்கே. சுகதர்களில் சிஷ்யர்கள் 4. அதனால் 4 மதங்கள்: வைபாஷிக மதம், சௌத்ராந்திக மதம், யோகாச்சார மதம், அது மாத்தியமிக மதம் அப்படின்னு படிப்படியாக எல்லா வஸ்துவையும் இல்லை இல்லை என்று மறுக்கக்கூடிய மதங்கள். அப்ப இந்த வைபாஷிக சௌத்ராந்திக என்று சொல்லக்கூடிய முதல் 2 மதங்கள் இந்த வெளி கண்ணாலே பார்க்கப்படக்கூடிய இந்த ஜகத்து இது உண்மைதான், சத்தியம் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய பட்சங்கள். இந்த 2 பட்சங்கள். அதுல முதல் பட்சத்தை சேர்ந்தவன் சொல்லுவது பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு என்கிற 4 தத்துவங்கள் இருக்கின்றன. ஆனால் இதெல்லாம் பரமாணுமயம். இந்த ஜகத்தே பரமாணுமயம், பரமாணுக்களின் கூட்டம். இதெல்லாம் க்ஷணிகம், பிரதிக்ஷணம் அது மாறிக்கொண்டே இருக்கு, வேறுபட்டு கொண்டே இருக்கு என்று அவனுடைய பட்சம். அடுத்தது அதை காட்டிலும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக அடுத்த வாதி பேசத் தொடங்கினான். சௌத்ராந்திகன் என்ன தெரிவித்தான்னால், இந்த வெளி ஜகத்து உள்ள இருக்கிறது தான், ஆனால் இதை நாம் பிரத்யக்ஷத்தாலே இந்திரியங்களாலே அறியலாது. நமக்கு ஏற்படக்கூடிய அறிவை கொண்டு இப்படி ஒரு வஸ்து இருக்கிறது என்று நாம் அனுமானத்தினால் ஊகித்துதான் தெரிந்து கொள்ள வேணும் என்பதாக அவன் முன்வைத்தான். அடுத்தது 3வது மதம் அப்படின்னால் அது யோகாச்சார மதம். இந்த 3வது வாதி சொல்லக்கூடிய விஷயம் வெளி வஸ்து என்பதே கிடையாது, ஞானம் ஒன்றே உள்ளது. ஞானத்தை தவிர்த்து அர்த்தம், பொருள், வஸ்து என்பது கிடையாது, விஞ்ஞானம் மட்டுமே எல்லாம். அடுத்த 4வது பட்சம் மாத்தியமிகன் என்பவன். அவன் ஞானமும் கிடையாது, சூன்யம் ஒன்றே தத்துவம், எதுவும் கிடையாது, கிடையாது கிடையாது, சூன்யமே தத்துவம் என்பது அவனுடைய பட்சம். இதற்கு மேல சுகத மதம். இது ஜின மதம். ஜினன், அர்ஹன் என்பவர் இந்த மகாவீரர் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பிரசித்தமா இருக்கார். அந்த ஜினன் முன்வைத்த மதம் அதான் ஜைன மதம். ஜினனுடைய அவன் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஜைனர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப இந்த ஜின மதத்திலே அது கொஞ்சம் ரொம்ப விசித்திரமான மதம். அவர்கள் எல்லா உண்மைன்னு, எல்லா லோகம் உண்மை என்று ஒப்புக்கொள்கிறார்கள். மற்றவர்களைப் போலே, இந்த பௌத்தர்களைப் போலே லோகத்தை மறுப்பவர்கள் அல்ல. ஆனா அவர்களுடைய பட்சம் என்ன அப்படின்னு பார்த்தால், இந்த பரமாணுக்கள் தான் ஜகத்துக்கு மூல காரணமாக இருக்கின்றன. அதுல ரொம்ப விதவிதமாக அவர்கள் நிரூபணம் பண்றார்கள். அதுல நமக்கு ரொம்ப வேதாந்தத்துக்கு விருத்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னால், வேதாந்தத்துக்கு விருத்தமான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த ஜீவாத்மா என்பவன் ஒரே விதமான அளவை உடையவன் என்பது அல்ல. அதாவது வேதாந்திகள்ல சித்தாந்திகள் நாம் சொல்லக்கூடியது ஜீவாத்மா அணுவானவன் என்பது, அல்லது அத்வைதிகள் இவர்கள்லாம் சொல்லுவது, இல்ல மற்றைய ஆஸ்திகர்கள் சொல்லுவது ஜீவாத்மா விபு, எங்கும் பறந்திருக்கிறான் என்று. ஆனா ஒருபடிப்பட்ட பிரமாணம் தான் அவனுக்கு. வஸ்து மாறிக்கொண்டே இருக்காது ஜீவாத்ம ஸ்வரூபம். ஆனா இவர்கள் ஜெயினர்கள் சொல்லுவது ஜீவாத்ம ஸ்வரூபமே மாறிக்கொண்டிருக்கும். அந்தந்த உடம்பை பற்றி கொள்ளும் பொழுது அந்தந்த பரிமாணம், அளவை அந்த ஜீவாத்மா அடையும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தர்மம் என்பது ஊர்த்வ கதிக்கு சாதனம். தர்மம் பண்ணதான் இந்த ஜீவாத்மா மேலே போய்கொண்டே இருப்பானா, அதர்மம் பண்ண கீழே விழுந்து கொண்டிருப்பான் அப்படின்றதாக இப்படி விசித்திரமாக சொல்லுகிறார்கள். இது ஜெயினர்களுடைய மதம்.
ஆனா அவர்கள் பல விஷயங்கள் சொல்லுவது நமக்கு இந்த வைதிகர்கள் சொல்லுவது போலத்தான் இருக்கும். என்னது அப்படின்னா, நல்ல அறிவு, நல்ல அனுஷ்டானம் இதெல்லாம் வேணும் என்று. ஆனா அவர்களுடைய அனுஷ்டானம் என்பது வேறுபட்டது. வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்வது கிடையாது. வேதத்தில் சொல்லப்படக்கூடிய தர்மங்களை ஒப்புக்கொள்வது கிடையாது. அவர்கள் தனியாக தங்களுடைய ஆகமங்கள், அவருடைய பெரியோர்கள் சொன்ன விஷயங்களை கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். ஆனா அதுல ரொம்ப விசித்திரமான வேதத்துக்கு புறம்பான விஷயங்கள் முக்கியமானவை அப்படின்னு சொன்னால், ஜீவாத்ம ஸ்வரூபம் அப்படி சுருங்கும் விரியும் என்று பேசுவதும், ஜீவாத்ம ஸ்வரூபம் எப்போதும் மேலே போய்க்கொண்டே, மோட்சம் என்னால் எப்பொழுதும் மேலே போய்க்கொண்டே இருப்பதாம். நாம சொல்லுவது மேலே போய் அந்த ஒரு லோகம், அப்ராகிருத லோகத்தை அடைவதுன்னு நாம சொல்றோம். அப்படியெல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் எப்பொழுதும் மேலே போய்க்கொண்டே இருப்பது, இதுதான் மோட்சம் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரொம்ப வித்தியாசம் என்ன அப்படின்னால், ஜெயின மதத்திலே ஒரு வஸ்து இப்படித்தான் அப்படின்னு முடிவு கட்ட முடியாது. ஒரு வஸ்து நித்தியமாகவும் இருக்கும், அநித்தியமாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும், அசத்தாகவும் இருக்கும். அநேகாந்தவாதம், இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். இப்படித்தான் என்று நாம் சொல்ல முடியாது என்பது அவர்களுடைய வாதம். இதெல்லாம் கண்டிக்கப்பட்டது. அதற்கு மேல இறுதியாக பசுபதி மதம். இந்த சிவபிரான் அவன் தன்னுடைய ஆகமங்களிலே பேசின விஷயங்கள், அதான் பாசுபத மதம். இந்த பசுபதி மதத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லுவது என்ன அப்படின்னால், அனுமானத்தினாலே ஜகத்தை படைத்த ஒருவன் பரமாத்மா என்கிறவன் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னா, அவன் பசுபதி, சிவன்தான் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். மற்றைய தத்துவங்கள், அதாவது நாராயணன் போன்ற எம்பெருமானை கீழே தள்ளி அவர தத்துவமாக வைத்தது, அந்த ஒரு ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனை மேலே பரமாத்மாவாக அவர்கள் கொள்கிறார்கள். இந்த 6 மதங்களை எடுத்துக்காட்டி அதில் இருக்கக்கூடிய தூஷணங்களை எல்லாம் நாம் இந்த கிரந்தத்தின்படி முன்பு சேவித்தோம். இப்போ இதற்கு மேலே இத்துடன் இந்த 6 மதங்களுடைய நிரூபணம் என்பது முடிந்து விட்டது. முடியும் பொழுது தெரிவித்தார் இந்த கிரந்தகர்த்தாவே, இந்த மதங்களில் இருக்கக்கூடியதான இன்னும் பல பல தூஷணங்கள் இதெல்லாம் பார்த்தோமானால் ஸ்ருத பிரகாசிகையிலும் பாராசரி விஜயத்திலும் பஞ்சமத பஞ்சனத்திலும் சாரீரக பாஸ்கராதிகளிலும் விஸ்தரேன சொல்லிற்று. அவையும் இங்கே திங்மாத்திரம், அதாவது என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, சுதப்பிரகாசிகளில் இந்த மதங்களுடைய கண்டனம் காட்டப்பட்டது. இதற்கு மேலே பிரம்மசூத்திரங்களை பிரமாணமாக ஒப்புக்கொண்டு நாங்களும் வேதாந்திகள் தான் என்று பேச புகுந்தவர்களும் பலர் உளர். இதுவரைக்கும் வேதவியாச பகவான் இயற்றிய பிரம்மசூத்திரங்கள், அதிலே கண்டிக்கப்பட்ட 6 விதமான மதங்கள் எடுத்து காட்டப்பட்டன. இது முடிந்தது. இப்போ இதற்கு பின் சேர்க்கையாக அனுபந்தமாக இந்த பிரசங்கத்திலே இன்னும் ஒரு 4 மதங்களை எடுத்து காட்டுகிறார் இந்த கிரந்தகர்த்தா. அந்த மதங்கள் என்ன அப்படின்னால், பிரம்மசூத்திரங்களையே ஒப்புக்கொண்டு நாங்களும் வேதாந்திகள்னு சொல்லி இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு தவறான அர்த்தத்தை பேசக்கூடியவர்கள், இவர்கள் தான் குதிருஷ்டிகள். அதாவது பாஷ்யர்கள்னு சொல்லும் பொழுது இந்த வேதாந்தத்திற்கு அப்புறப்பட்டவர்கள், வேதாந்த சாஸ்திரத்திலே கண்டிக்கப்பட்டவர்கள், மற்றைய மதத்தை சேர்ந்தவர்கள். இந்த 6 மதங்கள் முக்கியமாக, இதுல இன்னும் சார்வாக மதம் அதெல்லாமும் சேர்த்துக்கலாம். பிரதானமாக இந்த 6 மதங்கள். அடுத்த குதிருஷ்டிகள்னு சொன்னால், இந்த வேதங்கள், உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரங்கள் இதையெல்லாம் பிரமாணமாக ஒப்புக்கொண்டு இதற்கு தவறான கண்ணோட்டத்திலே வியாக்கியானம் பண்ணினவர்கள். அவர்கள்தான் யார் அப்படின்னால், அத்வைதவாதிகளான சாங்கரர்கள், பேதாபேதவாதிகளான பாஸ்கரர் மற்றும் யாதவ மதத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு மேல் வெறும் துவைத்தவாதிகளான மாத்வர்கள். இந்த 4 மதங்கள். இந்த 4 மதங்களுடைய கண்டனங்கள் தான் மகாச்சாரியர் தொட்டையாச்சாரியர் சுவாமி இயற்றிய பாராசரி விஜயம் என்ன, அதற்கு மேலே அக்காலத்திலே இருந்த தாத்தாச்சாரியர் அப்படின்ற சுவாமியாலே இயற்றப்பட்ட பஞ்சமத பஞ்சனம் என்கிற கிரந்தம் என்ன, இன்னும் சாரீரக பாஸ்கரம் போன்ற கிரந்தங்கள் என்ன, இவைகளிலே இந்த மதங்களுடைய கண்டனங்களை நாம் பார்க்கலாம். அவைகளும் இங்கே காட்டப்படுகின்றன. இப்ப அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய இந்த கிரந்தத்தினுடைய 2வது பகுதியினே கொள்ளலாம். இந்த கிரந்தத்தினுடைய 2வது பகுதியாக இந்த 4 பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணின, தவறான முறையிலே வியாக்கியானம் பண்ணின 4 மதங்களை தான் அடுத்தது நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு வரைக்கும் பிரம்மசூத்திரத்தை ஒப்புக்கொள்ளாமல் பிரம்மசூத்திரத்திலேயே மறுக்கப்பட்டவர்களான 6 மதங்கள், 6 மதத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் பட்சம் அது காட்டப்பட்டது. இப்பொழுது தொடங்கி பிரம்மசூத்திரத்துக்கு தவறான அர்த்தம் கூறின மற்றைய வேதாந்திகளுடைய பட்சம் முன்வைக்கப்படுகிறது என்று நாம் கொள்ள வேண்டும். அதில் முதல்ல
மாயாவாதி மதம். மாயாவாதி மதத்திலே ரொம்ப விஸ்தரமாக தெரிவிக்கிறார். மாயாவாதிகள் அப்படின்றது இந்த சங்கரர் அவருடைய அவரை தான் அந்த மதத்தை சேர்ந்தவர்களை மாயாவாதிகள் மாயாவாதிகள்னு சொல்லுவது உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, மாயைக்குத்தான் எல்லா பெருமையும் அவர்கள் பேசுகிறார்கள். நாம் உண்மையான வேதாந்திகள் வைதிகர்களான நாம் எல்லாம் பகவானுக்கே, பகவான் தான் எல்லாம், இந்த லோகத்தை படைத்தவன் பகவானே, இந்த லோகத்துக்கு முழு முதற் காரணம் பகவானே, எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாய் இருப்பது பகவானே என்று பகவானுக்கு என்னென்ன பெருமை சொல்லுகிறோமோ அது அனைத்தையும் மாயைக்கு அவர்கள் கூறுகிறார்கள். எப்படின்னா மேலே பார்க்க போறோம். இந்த ஜகத்து என்பது மாயைதான், மாயையினுடைய தோற்றம்தான். மாயையா அது எப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா, இல்ல மாயைக்கு அகடித கட்டனா சாமர்த்தியம் உண்டு. அவர்கள் சொல்லுவது இதுதான். மாயைனா என்ன தெரியுமா? இது எப்படி இந்த நிரூபணம் சரியில்லை, இது பொருந்தாதே அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுதான் மாயை, அதுதான் மாயையின் சுவாவமே. பொருந்தாமையே அதுக்கு பொருந்தும் என்ன இப்படியெல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். துர்கடத்வம் அவித்யாயாக பூஷணம் நது தூஷணம் என்று சொல்லுவார்கள். இந்த விஷயம் நீங்கள் சொல்லுவது பொருத்தம் இல்லை, பொருந்தாதே அப்படின்னு நாம் ஒரு நாம் முன்வைத்தோம்னா, ஒரு தூஷணத்தை சொன்னால் இதுதான் மாயையின் சுவாவம், இதனால் தான் அது மாயைன்னு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இப்படி பேசுவார்கள். மாயைன்னா அது இல்லாத விஷயத்தை தோற்றுவிக்கக்கூடியது, அது மித்யா வஸ்துக்களுக்கெல்லாம் மூலமானது அந்த மாயை என்பது. அதுவும் அது ஒரு மித்தியான வஸ்து தான். ஆக இப்படி எல்லாம் மாயை 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 என்ன. சரி, பரபிரம்மத்துக்கு குணங்கள் இருக்கா? இல்லை. அப்ப இன்னைக்கு நாம் பேசுறோமே பரபிரம்மம் தயை வாத்சல்யம் முதலிய குணங்களுடன் கூடியதுன்னு இதிகாச புராணாதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன்னா அதெல்லாம் வெறும் மாயை. இந்த பேச்சு வாக்குக்கு விவகார தசையில அது சொல்லலாமே ஒழிய உண்மையாக ஸ்வரூப ஞானம் தத்துவ ஞானம் பிறந்த பின்பு எதுவும் இல்லை என்றுதான் நமக்கு தெரியும். அப்போ பிரம்மத்துக்கு குணங்களும் கிடையாது, அதுவும் மாயா கல்பிதம். இந்த ஜகத்து மாயா கல்பிதம். நான் நீ, எனக்கு சுகம் உனக்கு துக்கம், இந்த வேற்றுமை பேத ஞானம் மாயைதான். எல்லாம் மாயைன்னு பேசுவதனாலே இவர்கள் மாயையே பேசிக் கொண்டிருப்பவர்கள் மாயாவாதிகள் என்று இவர்களுக்கு பெயர் வந்தது. இந்த மாயாவாதிகளை எம்பெருமானார் தம்முடைய முதல் கிரந்தமான வேதார்த்த சங்கிரகத்திலே குறிப்பிடும் பொழுது என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னால், தமோ ஏனாபாஸ்தம் ஜகதி விததம் மோகனமிதம் ஸ்ருதி நியாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோ ஏனாபாஸ்தம் என்று மங்கள ஸ்லோகம் இயற்றும் பொழுது ஆளவந்தாரை குறித்து இந்த ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அதில் சொல்லும் பொழுது ஆளவந்தார் இந்த லோகத்திலே பரவி இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய இருளை போக்கி அருளினார், அவருக்கு நமஸ்காரம் என்று தெரிவிக்கிறார். எந்த இருள் அது பரவி இருந்தது அப்படின்னால் ஸ்ருதி நியாய அபேதம், ஸ்ருதி பிரமாணத்துக்கும் பொருந்தாது, யுக்திக்கும் பொருந்தாது. ஜகதி விததம், ஆனால் இந்த லோகத்திலே இப்பொழுது மிகவும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாயாவாதம் என்கிற அத்வைதவாதம் என்கிற அந்த ஒரு அந்தகாரத்தை அவர் போக்கி அருளினார்னு சொல்லியிருக்கார். அதனால அப்பேற்பட்ட இந்த மாயாவாதம் இதை எம்பெருமானார் அவர் ரொம்ப விஸ்தரமாக தம்முடைய பாஷ்யத்திலே இந்த பட்சத்தை தான் கண்டித்து உள்ளார். மாயாவாதி மதத்திலே சகல விசேஷ சூன்யமான சைத்தன்ய மாத்திரம் திரிகால அபாத்தியமான சத்தியம். அதான் பாருங்கள், இவர்கள் பட்சத்திலே சத்தியம் தத்துவம் என்னால் ஒண்ணுதான். அது என்னது? சகல விசேஷ சூன்யம். விசேஷங்கள்னா தன்மைகள், குணங்கள், எந்த விசேஷமும் இல்லாததான சைதன்ய மாத்திரம், சைத்தன்யம் ஞானமே வடிவமான, ஞானமே வடிவமான அந்த வஸ்து, அதுதான் திரிகால அபாத்தியமான சத்தியம். முக்காலத்திலும் அபாத்தியம்னா மறுக்கப்படாததான, இல்லை என்று சொல்ல முடியாததான வஸ்து சத்தியம். சத்தியம்ன்ற வார்த்தைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் இதுதான், திரிகால அபாத்தியத்துவம். முக்காலங்களிலும் எது பாதிக்கப்பட இயலாதோ, மறுக்க இயலாதோ. இப்ப லோகத்துல அனித்தியமான வஸ்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு இருக்குன்னு சொல்லலாம், நாளைய தினம் அது நாசமான பின்பு இல்லை என்று சொல்லுகிறோம். இப்ப இல்லைன்னு சொல்லும் பொழுது அது பாதிக்கப்படுகிறது, மறுக்கப்படுறது. ஆனா அது போலே பிரம்மம் அப்படின்ற அந்த தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு தத்துவம் மட்டும்தான் எக்காலத்திலும் இருக்கக்கூடியது. மற்றைய வஸ்துக்கள்லாம் இன்னைக்கு நமக்கு மாயினாலே அது தோற்றும், நாளைக்கு நமக்கு ஸ்வரூப ஞானம் வந்த பின்பு அது இல்லை என்று நமக்கு தெரிய வருமா. அதனால அந்த பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், அதற்கு எந்த குணங்களும் கிடையாது.
அது சைத்தன்யமே வடிவமானது. சைத்தன்யமே வடிவமானதுன்னு சொல்லும் பொழுது அதற்கு ஞானம் என்கிற குணமோ ஆனந்தம் என்கிற குணமோ கிடையாது அப்படின்னு தாத்பரியம். அந்த சைத்தன்யத்திலே மாயா அவித்யாதி சப்தவாச்சியமான பாவரூப அஜ்ஞானம் என்கிற தோஷத்தாலே பிராந்தி பரிகல்பிதமான ஞான ஜேயாதி பிரபஞ்சம் தோன்றுகிறது. சரி, அந்த சைத்தன்யத்திலே ஒரு தோஷத்தின் சம்பந்தத்தினால் இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. அப்போ உண்மையிலே இருக்கக்கூடியது ஞானம் என்கிற அந்த ஒரு வஸ்து தான். ஆனா அந்த ஒரு வஸ்துவில் ஒரு தோஷம் கலந்திருக்கிறபடியால் இப்ப எப்படி அப்படின்னா மேல காட்டுகிறார்கள். இந்த திருஷ்டாந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேணும். நாம் இப்போ ஒரு கடல் கரைக்கு போறோம். அந்த மணல்ல பார்க்கும் பொழுது இந்த சுக்தி கைன்னு சொல்லுவார்கள். இந்த சிப்பி எல்லாம் இருக்கும். இது கண்ணாடி வைத்துக் கொள்ளலாம். கண்ணாடி தூளோ இந்த சிப்பி இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் தள்ளி பார்க்கும் பொழுது சூரியனுடைய ஒளி படும் பொழுது அது பளபளன்னு தெரியறது. அப்போ தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஏதோ வெள்ளி தான் இருக்கு போல இருக்கு, ஏதோ வெள்ளி காசு இருக்கு போல இருக்குன்னு நமக்கு ஒரு பிரமம் ஏற்படும். கிட்ட போய் பார்த்தால் அது வெள்ளி இல்லை, இது சாதாரண ஒரு சிப்பி தான், இல்லை இது ஒரு கண்ணாடி தூள் தான் என்று நமக்கு தெரிய வரும். அதுபோலே உண்மையில் இருக்கக்கூடியது இந்த சைத்தன்யம் ஸ்வரூபமான பிரம்மம் ஒன்றே. ஆனால் நமக்கு இந்த சம்சார தோஷத்தினாலே அனாதி காலமாக நமக்கு இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாசனையினாலே வாசனாரூப தோஷத்தினாலே நான் வேறு நீ வேறு, நான் அவன் இவன் என்ற இந்த பேத ஞானம், பிரபஞ்சம் என்னாலே பேதம் தானே, நான் எனக்கு வேண்டியவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் என்னுடைய உறவினர்கள் என்று இது இந்த பேத பிரபஞ்சம், இந்த சம்சாரம் அஜ்ஞானத்தாலே தோன்றிக் கொண்டிருக்கிறது அப்படின்றார். அது எந்த காரணம், என்ன தோஷம் அது அப்படின்னா மாயா அவித்யாதி சப்தவாச்சியமான பாவரூப அஜ்ஞானம் என்கிற தோஷத்தாலே. அஜ்ஞானமாகிற தோஷம். அந்த தோஷமான யாருக்கு அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் என்கிற தோஷத்தின் சம்பந்தத்தினால் பிரமத்தினாலே இந்த பிரபஞ்சமானது தோன்றிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் என்னாலே என்னது பாருங்கள், ஞான ஜேயாதி ரூப பிரபஞ்சம். ஞானம், ஜேயம்னா அறியப்படக்கூடிய வஸ்து, அறிவு, அறியப்படக்கூடிய வஸ்து. அறிவு வேறு, அறியப்படுவது வேறு, அறிபவன் நான் வேறு. இதுதான் என் லோகத்துல பாக்குறோம். அறியக்கூடியவன் நான், நான் வேறு. என்னால் அறியப்படக்கூடிய இந்த என் எதிரில் இருக்கக்கூடிய வஸ்து அது வேறு. அந்த வஸ்துவை பற்றிய எனக்கு ஏற்படக்கூடிய அறிவு வேறு. அப்ப ஞானம், ஞேயம், ஞாதா என்கிற இந்த விஷயங்கள், இதுதான் பேதம். இந்த ஞானம் ஞேயம் ஞாதான் வந்திருத்தனாலே பேதம் வேற்றுமை வந்து விடுறது. இதுதான் பிரபஞ்சம். ஆனா இந்த பிரபஞ்சம் உண்மை அல்ல. அஜ்ஞானத்தை இருக்கக்கூடியது ஞானம் என்கிற அந்த ஒரு வஸ்து மட்டும்தான் இருக்கு. அப்ப ஞானம், ஞாதா, ஞேயம் இப்படி எல்லாம் தோன்றுகிறதுனா தோற்றம், அவ்வளவுதான். இது அந்த அஜ்ஞானம் என்கிற தோஷத்தின் சம்பந்தத்தினாலே தோற்றுகிறது. அந்த அஜ்ஞானம் என்பதற்கு பல பெயர்கள் உண்டு. அதற்குத்தான் மாயை, அவித்யை அப்படின்றதெல்லாம் பெயர். இது பாவரூபமான ஒரு அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம்னு சொல்லும் பொழுது இது ஞானத்தின் அபாவம், ஞானமின்மைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அது ஒரு தனிப்பட்ட வஸ்து. அதை காட்டுவதற்கு தான் பாவரூப அப்படின்னார். அஜ்ஞானம் என்கிற ஒரு வஸ்து. அந்த அஜ்ஞானம் என்கிற வஸ்துவுக்குத்தான் மாயை அவித்யை என்னெல்லாம் பெயர். அதன் சம்பந்தத்தினாலே சுத்த ஞானஸ்வரூபமான பிரம்மத்தினிடத்திலேயே பிரமம் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சத்தை அது பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தத்துவ ஞானத்தாலே நிவிருத்தி. சரி, இந்த சம்சாரம் என்கிற இந்த பிரமத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, இது எப்பொழுது போகும்? இந்த பிரமத்தை எப்படி போக்க முடியும் அப்படின்னா தத்துவ ஞானம் வேணும். தன் ஸ்வரூபத்தை பற்றிய உண்மையான ஞானம் ஏற்பட்டது என்னால் உடனடியாக இந்த பிரமம் போய்விடும். பாருங்கள், சுக்தி கையிலே ரஜத புத்தியானது தேசாந்தரஸ்த ரஜத விஷயமன்று, கிந்து தோஷவசத்தாலே உண்டான ரஜதம் கோச்சரிக்கிறது. லோகத்துல பார்க்கிறோம், தத்துவ ஞானத்தினால் தானே பிரமம் போகும். ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது தள்ளி இருந்து ஒரு கயிறை பார்க்கும் பொழுது உங்க பாம்பு இருக்குன்னு நமக்கு ஒரு பிரமம் ஏற்படுறது. இப்போ பாம்பு, சர்ப்பம் என்கிற பிரமம், இந்த சர்ப்பம் என்கிற பிரமம் எப்பொழுது நீங்கும்? அதை கொஞ்சம் இன்னும் கிட்டே வந்து பார்த்து உத்து பார்த்து நம் உற்று பார்க்கும் பொழுது ஐயோ இது கயிறு தானே அப்படின்னு அந்த வஸ்துவினுடைய உண்மை ஸ்வரூபம், தத்துவ ஞானம் நமக்கு ஏற்பட்டது என்னால் இது பாம்பு என்கிற பிரமம் நீங்கிவிடும். அப்ப தத்துவ ஞானத்தாலே மோட்சம் ஏற்படும்.
அடுத்தது சுக்திகையிலே ரஜத புத்தியானது. இப்போ ஒரு விஷயம் பண்றாரு, பிரமம் அப்படின்ற இடத்துல எந்த வஸ்து விஷயீகரிக்கப்படுறதுன்னு ஒரு விசாரம் பண்ணப்படுறது இங்கே. பாருங்கள், லோகத்துல பிரமம் ஏற்படுறது. இந்த ஒரு கண்ணாடி துகள் சுக்திகைன்னு இந்த சிப்பியை பார்த்து நமக்கு இது வெள்ளி அப்படின்ற பிரம ஞானம் ஏற்படுறது இல்லையா? இப்போ வெள்ளி அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. எப்படி அங்க வெள்ளின்ற அறிவு ஏற்பட்டது? எதிரிலேயோ வெள்ளி இல்லை. இந்த விஷயத்துல ரொம்ப ஆழமாக நம்முடைய பூர்வர்கள், அதாவது இந்த தார்சனிகர்கள், பாரத மதத்தை சேர்ந்த இந்த பல தர்சனத்தை முன்வைத்தவர்கள், தார்சனிகர்கள் நிறைய விசாரம் பண்ணியிருக்கார்கள் ஆழமாக. கண்ணு எதிர்க்க இருக்கக்கூடிய வஸ்துவோ அது ஒரு கண்ணாடி தான். ஆனா நமக்கு ஏற்படுற அறிவோ வெள்ளி என்று. எப்படி வெள்ளின்னு அறிவு ஏற்பட முடியும்? ஏன்னா கண்ணு என்பது எதிர்க்க இருக்கக்கூடிய வஸ்துவை தான் காட்டும். ஆனா எதிர்க்க இல்லாத வஸ்துவை பற்றிய அறிவு இப்ப எப்படி நமக்கு தோணித்து அப்படின்னா, சிலர் அதற்கு பதில் சொன்னார்கள், இந்த எதிர்க்க இருக்கிற வஸ்துவை முழுமையாக இவன் அறியவில்லை, அதை வெறும பார்த்தான், பளபளன்னு ஒரு வஸ்துன்னு மட்டும் அவன் கிரகித்தான். அதனால இதே போல இருக்கக்கூடிய பளபளன்னு இருக்கக்கூடிய மற்றொரு வஸ்து இவன் வேறொரு இடத்தில் கடையில பார்த்த அந்த வெள்ளின்ற வஸ்து இருக்கு இல்லையா, அது ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்த அந்த வெள்ளி வஸ்து இப்ப இவனுக்கு தோன்றுகிறது என்ன, இப்படி சிலருடைய நிரூபணம் இருக்கு. அதை இவர்கள், இந்த அத்வைதிகள் அதை மறுக்கிறார்கள். சுக்திகையிலே ரஜத புத்தி என்பது அது எந்த வெள்ளியை எது காட்டுகிறது அப்படின்னால், வேறொரு இடத்தில் இருக்கக்கூடிய சத்தியமான உண்மையான ரஜதத்தை பற்றியது அல்ல. கிந்து தோஷவசத்தாலே உண்டான ரஜதம். இவருடைய ஒரு விசித்திரமான வாதம் என்ன அப்படின்னால், ஒரு கண்ணாடியை பார்த்து, சிப்பியை பார்த்து இது வெள்ளின்னு நாம் பிரமிக்கும் பொழுது, தாத்காலிகமாக பிரமம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சில நொடிகள் மட்டும் ஒரு வெள்ளி அங்க உண்டாயிருக்கு அப்படின்னு இவர்களுடைய வாதம். தோஷத்தினாலே அங்கே உண்டான வெள்ளி, அதைதான் அந்த பிரமம் விஷயீகரிக்கிறது. ஏன்னா எதிரில் இருக்கிற வஸ்துவை தானே கண் காட்டும். அப்போ இவனுக்கு ஒரு அஜ்ஞானம் ஏற்பட்டதனாலே அந்த சிப்பியிலே, அந்த கண்ணாடி துகளிலே ஒரு தாத்காலிகமாக அந்த ஒரு சில நொடிகள் மட்டும் இருக்கும்படியாக ஒரு வெள்ளி உண்டாருது. அதுதான் பிராதிபாசிகமான வெள்ளி, அக்காலத்தில் மட்டும் தோன்றக்கூடிய ஒரு வெள்ளி அது உண்டாகிறது. அதைத்தான் இவன் வெள்ளி என்று பார்க்கிறான். நேதம் ரஜதம் என்கிற புத்தியாலே இதுக்கு நிவிருத்தி. சரி, அப்ப அங்க வெள்ளி உண்டானதுன்னா அது எப்பொழுதும் இருக்குமா அந்த சிப்பிலன்னா? கிடையாது. இது வெள்ளி அன்று அப்படின்னு இவனுக்கு தத்துவஞானம் வந்த பின்பு அங்கே தோன்றிக் கொண்டிருந்த அந்த வெள்ளி அதுவும் நாசமாகிவிடும், மறைந்துவிடும். சத்திய ரஜதத்துக்கு சக்ஷு சன்னிகர்ஷம் இல்லாமையாலும் அந்நிதாக்கியாதி கூடாமையாலும் இப்படி அனிர்வச்சனீய ரஜதம் கொள்ள வேணும். இதுக்குதான் அனிர்வச்சனீய ரஜதம். பிரமம் ஏற்படும் பொழுது அதற்கு விஷயமாக அந்த ஒரு சின்ன காலம் அளவுக்கு மட்டும் உண்டாகக்கூடிய வஸ்து இருக்கு இல்லையா, அதற்கு அனிர்வச்சனீயம்னு பெயர். அனிர்வச்சனீயமான வஸ்துக்கள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், எதற்கு அங்க ஒரு ரஜதம் வெள்ளி உண்டாருதுனால ஏன் நாம் கல்பிக்க வேண்டும்? நாம் கடையிலையோ இல்ல நம் வீட்டிலேயோ வைத்த அந்த வெள்ளி அது ஞாபகம் வந்தது, அதை தான் இவன் பார்க்கிறான்னு சொல்ல முடியாதான்னு? முடியாது. சத்திய ரஜதம்னா உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி, அந்த ரஜதத்தை தான் இவன் பார்த்தான்னு சொல்லலாமே. அப்படின்னா உண்மையான ரஜதம் என்பது எதிரிலே கிடையாது. அப்போ கண்ணு எதிரில் இருக்கக்கூடிய வஸ்துவை தானே அது காட்டும். அப்போ உண்மையான ரஜதமோ வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, கண்ணுக்கு அங்கே சம்பந்தம் இல்லை. அதனாலே உண்மையான அந்த வெள்ளியைத்தான் இவன் கிரகித்தான்னு சொல்ல இயலாது. அந்யதாக்கியாதி கூடாது. அந்யதாக்கியாதினா வேறொரு இடத்தில் இருக்கிற வஸ்துவே இங்கு தோன்றுகிறது, வேறொரு வஸ்து வேறொரு வஸ்துவாக தோன்றுகிறது என்று சொல்லவும் இயலாது. இது நையாயிகர்கள் சொல்லக்கூடிய வாதம். ஆனா அது தவறு என்று இவர்கள் மறுக்கிறார்கள். ஒரு வஸ்து வேறொரு வஸ்துவா எப்படி அது தோற்றத்தை கொடுக்க முடியும்? முடியாது. எனவே நாங்கள் சொல்லுவது போலே பிரமம் ஏற்படும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அந்த சிப்பியிலே ஒரு வெள்ளி உண்டாயித்து, அதுதான் அனிர்வச்சனீயமான ரஜதம். இப்ப இதெல்லாம் எதுக்கு உபபாதனம் பண்றாரு? இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வெள்ளி திருஷ்டாந்தம் இருக்கு பாருங்கள், இதை நன்கு புரிந்து கொண்டால்தான் முக்கியமான விஷயம் நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னது அதான் தெரிவிக்கிறார். இத்தை திருஷ்டாந்தமாக கொண்டு நிர்விசேஷ சைதன்ய ஸ்வரூப பிரம்மத்திலே தோஷகல்பிதமான பிரபஞ்சத்துக்கு பிரம்மஸ்வரூபாதிஷ்டான ஞானத்தாலே
நிவிருத்தியை கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப எப்படி அந்த சிப்பி அந்த ஒரு வஸ்துவிலே நம்முடைய அஜ்ஞானத்தினாலே ஒரு வெள்ளி உண்டாயித்து அப்படின்னு சொல்லுகிறோமோ, அது போலத்தான் சைத்தன்யம் என்கிற அந்த பிரம்மஸ்வரூபத்தில் அதற்கு ஏற்பட்ட அஜ்ஞானம் மாயை என்கிற ஒரு தோஷத்தினாலே இந்த பேத பிரபஞ்சமானது கல்பிதமாக இருக்கு தான் இவர்கள் வாதம். அதனால இப்போ ஒருத்தன் ஒரு கயிறை பார்த்து ஐயோ இது பாம்புன்னு பயப்படுகிறான்னா, அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் இந்த பிரமம் நீடிச்சிருக்குன்னா, அந்த 2 நிமிஷ காலத்துக்கு அங்கே ஒரு அனிர்வச்சனீயமான பாம்பு உண்டாயிருக்கு அப்படின்னு இவர்கள் பேச்சு. எது தோற்றுகிறதோ அது அங்கே உண்டாயிருக்கு. திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சொல்லுவது. இவனுக்கு ஒண்ணு தெரியறதுன்னா அப்ப அது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது அங்க இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணும். இல்ல அப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது பாம்பு அல்லன்னு இவன் அதை மறுத்து விடுகிறான்னா, அவன் அப்ப அந்த பாம்பு மறைந்து போய்விட்டது, அது நாசமாகி விட்டது. இவனுக்கு இந்த அஜ்ஞானம் பிரமம் இருக்கும் வரையில் அங்க அந்த பாம்பு இருக்கும். பிரமம் போன பின்பு அந்த பாம்பும் போயிடும். ஏன் இந்த இந்த விஷயத்தை மனதிலே கொண்டு இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? இந்த பிரபஞ்சமும் அது போலத்தான் தான். நம்மை போல சம்சாரிகள் இது இருக்குன்னு நாம் நினைச்சுக்கிறோம். அப்போது வரைக்கும் இருக்கு இது. ஆனால் நல்ல யோகிகள், தபஸ்விகள், அத்வைத ஞானம் கைவந்தவர்கள் அவர்கள் பார்க்கும் பொழுது இது எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை அப்படின்னு அவர்களுக்கு இந்த சம்சாரம் மறைந்து போய் பாதிதமாக இருக்கு அப்படின்னு இவர்கள் வாதம். அதனாலே நிர்விசேஷமான சைத்தன்யம், சுத்தமான அந்த ஞான ஸ்வரூபமான பிரம்மத்தினிடத்தில் தோஷத்தினாலே, அவித்யை என்கிற தோஷத்தினாலே இந்த பிரபஞ்சம் கல்பிதமாக தோற்றுகிறது. சரி, இந்த பிரபஞ்சம் எப்படி நீங்கும்? பிரபஞ்ச நிவிருத்தி எப்படி அப்படின்னால் பிரம்மஸ்வரூப அதிஷ்டானமான ஞானத்தாலே நிவிருத்தி. பிரம்மஸ்வரூபம் என்பதுதானே அதிஷ்டானம். அதிஷ்டானம் அப்படின்னு சொன்னால் எந்த வஸ்துவிலே மற்றொரு வஸ்துவினுடைய பிரமம் ஏற்படுறதோ அது அதிஷ்டானம். இப்ப சிப்பியை பார்த்து வெள்ளின்ற பிரமம் ஏற்பட்டதுன்னா அந்த பிரமத்துக்கு அதிஷ்டானம் விஷயம் எது? அந்த சிப்பி. ஒரு கயிறை பார்த்து இது பாம்புன்னு பிரமம் ஏற்பட்டதுன்னா அந்த பாம்பு என்கிற பிரமத்துக்கு அதிஷ்டானம் எது? அந்த கயிறு. அதுபோலே பிரபஞ்ச பிரமத்துக்கு அதிஷ்டானம் இந்த பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை நாம் உள்ளபடி அறிந்தோம் என்று சொன்னால் அப்போ இந்த பிரபஞ்ச பிரமம் என்பது அது நிவிருத்தியாகிவிடும். அந்த நிவிருத்தியை மோக்ஷம் அந்த நிவிருத்தியை மோக்ஷம் என்பது. இப்பேற்பட்ட இந்த சம்சார நிவிருத்தி தான் மோக்ஷம். மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துக்கு போவது, அங்கே இருந்து ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்பது, இதெல்லாம் கிடையாதாம். மோட்சம் என்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்சார ஞானம் நமக்கு தொலையும், அது போய்விடும். இது எதுவும் இல்லை, இது இல்லை என்ன அறிவது, அதுதான் மோட்சம். இதிலே ஜீவேஸ்வர. அப்ப இதுவரைக்கும் பொதுவாக அத்வைத மதம் காட்டப்பட்டது. என்னது அப்படின்னால் இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் என்பது பொய், அது கல்பிதம். எங்கே யாராலே கல்பிதம்? இந்த சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமான பிரம்மத்தினிடத்திலே அவித்யை மாயை என்கிற தோஷத்தினாலே இது கல்பிதமாய் தோற்றுகிறது. அந்த பிரம்மஸ்வரூபத்தை உள்ளபடி உணரில் இந்த பிரபஞ்சம் என்பது போய்விடும். என்ன, இது ரொம்ப முக்கியமான அவர்களுடைய ஒரு கொள்கை. இதற்கு மேலே அவர்கள் சொல்லக்கூடிய பல பல விஷயங்கள், அதுல எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றது தெரிவிக்கிறார். இதிலே ஜீவேஸ்வர விபாக விஷயத்திலே அநேக பட்சங்கள் உண்டு. எங்கனே என்னில் ஜீவாத்மா என்பவன் தனித்து கிடையாது. பரமாத்மா, அதாவது பரபிரம்மம் என்கிற தத்துவம் ஒன்றுதான் உண்மை. ஜீவாத்மா என்பவன் அவன் பரபிரம்மே தான், தனித்த ஒருவன் கிடையாது. பார்க்கப்படக்கூடிய இந்த உலகம் பொய். இதுதான் மூலமான அவர்களுடைய வாதம். ஆனால் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லும் பொழுது இந்த பொய்யான வஸ்துவை எப்படியாவது அதை சேர வைக்கணும் இல்லையா? அந்த பொய்யான வஸ்துன்னு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதார்த்தங்களை நிரூபிக்கணுமே. ஜீவன்றவன் யாரு, பரமாத்மா என்பவன் யாரு, இதை நிரூபிக்கணும் இல்லையா? இதிலே ஒத்தொத்தரும் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். எவ்வளவு பட்சங்கள், பல பட்சங்களை இங்கே தெரிவிக்கிறார். 7 பட்சங்களை இங்கே தொகுத்து காட்டுகிறார் அண்ணாப்பங்கார் சுவாமி. இன்னும் இதை பற்றிய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டும் என்னால் அப்பய தீட்சிதர் என்பவர் மகா அத்வைதி, அவரே சித்தாந்த லேஷ சங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அவர் இயற்றியுள்ளார். அதுல இதுதான் அவர் பண்றார். சங்கராச்சாரியர் காலம் தொடங்கி அவருடைய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நடுக்காலத்திலே வந்த பல பல அத்வைதிகள், அத்வைத வித்வான்கள் இந்த விஷயங்களெல்லாம் சேர விடுவதற்கு விதவிதமான முறைகளை கையாண்டார்கள்.
ஈஸ்வரன்னா யாரு, ஜீவன்னா யாரு என்பதிலே பல பக்ஷ பேதங்கள். அவச்சேதக பட்சம், பிரதிபிம்ப பட்சம், மாயை அவித்யை என்பது ஒண்ணு இல்ல அது வெவ்வேறு என்ன, இது மாதிரி பல விதங்கள்ல அவர்கள் போனார்கள். ஏன்னா எல்லாம் பொய்ன்னு சொல்லியாச்சு. பொய்ன்னா அப்ப எப்படி தோற்றுகிறது இது? சாஸ்திரங்கள்ல ஜீவன் என்பவன் இவன், பரமாத்மா என்பவன் இன்னும் சொல்லியிருக்கே, அதை எப்படி உபபாதனம் பண்ணுவதுன்றதுக்கு ஒத்தொத்தர் ஒரு ஒரு வழியிலே போனார்களாம். அந்த விஷயங்களை இங்க தெரிவிக்கிறார். அதான் ஜெகதி விததம், ஜெகத்துல அப்படியே சூழப்பட்ட ஒரு இருள்னு சொல்றதே இது இப்படித்தான். அவ்வளவு பட்சங்கள், அவ்வளவு கிரந்தங்கள் இயற்றி அவர்கள் இதை சரி செய்ய பார்த்து இருக்கிறார்கள். அதெல்லாம் இங்க கோடிட்டு காட்டுகிறார் பாருங்கள். ஜீவன் யார், ஈஸ்வரன் யார் என்று இந்த விஷயத்தில் எல்லாம் பல பக்ஷ பேதங்கள் இருக்கின்றன. சின்மாத்திர முதல் பட்சம் இப்ப காட்டுறார். சின்மாத்திர சம்பந்தியான மாயையிலே சித் பிரதிபிம்பம் ஈஸ்வரன். அந்த மாயையினுடைய பரிச்சின்ன அனந்த பிரதேசங்களிலே ஆவரண விக்ஷேபங்களாலே சித் பிரதிபிம்பம் ஜீவன் என்று சிலர், முதல் பட்சம் இது. சிலர் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, ஈஸ்வரன்னா யாரு அப்படின்னால் சின்மாத்திர சம்பந்தியான மாயை. சித் அப்படின்னால் இந்த சைத்தன்யம் என்ன சொல்லக்கூடிய பரபிரம்மம். அதற்கு மாயை அப்படின்ற இந்த தத்துவத்தினுடைய இந்த ஒரு வஸ்துவனுடைய சம்பந்தம் ஏற்பட்டது. அப்ப அந்த மாயையிலே சித் வஸ்துவினுடைய ஒரு பிரதிபிம்பம், அதனுடைய பிரதிபிம்பம் தான். இப்போ ஜலத்திலே ஒரு வஸ்துவினுடைய பிரதிபிம்பம் ஏற்படுறது. பூர்ண சந்திரன் ஆகாசத்திலே இருக்கான், கீழே குளத்துல பார்த்தா அதே மாதிரி ஒரு சந்திர பிம்பம் தோன்றுகிறது. அப்போ அது மாதிரிதான் ஈஸ்வரன். இவர்கள் பட்சத்தில் எப்படின்னா, பரபிரம்மம் என்பது சுத்தமான தத்துவம், மேல இருக்கக்கூடிய பரபிரம்மம் பரபிரம்மன்றது சுத்தமான தத்துவம். ஆனா ஈஸ்வரன் என்பவன் வேறு. ஜகத்தை படைக்கக்கூடியவன் தான் ஈஸ்வரன். அவனுக்கும் மேற்பட்ட தத்துவம் தான் பரபிரம்மம், சுத்த சைத்தன்யம் என்று இவர்களுடைய வாதம். அப்போ சுத்த சைத்தன்யம் ஒன்று இருக்கு, அதனுடைய ஒரு பிரதிபிம்பமானது மாயையிலே படும் பொழுது அந்த பிரதிபிம்பத்துக்கு ஈஸ்வரன் பெயர். ஆனால் அதே மாயையிலே சின்ன சின்ன பகுதிகளிலே, அனந்தமான சின்ன சின்ன பகுதிகளிலே அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கு பாருங்கள், அதுதான் ஜீவன். எப்படி கொள்ள வேணும் அப்படின்னா, இப்போ கடலிலே சமுத்திரத்துல சந்திரனுடைய ஒரு பிரதிபிம்பம் விழருது, அது பெருசாக தோன்றுகிறது, அது ஈஸ்வரன். ஆனால் அதே சின்ன சின்ன பாத்திரங்கள்ல நாம் ஜலத்தை பூரித்து வைத்து ஒரு 100 பாத்திரங்கள் வைக்கிறோம்னு வைப்போம். அந்த ஒரு 100 பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஜலத்திலேயும் சந்திரனுடைய பிரதிபிம்பம் விழுந்தானே, அந்த சின்ன சின்ன பாத்திரங்களில் விழப்பட்ட சந்திரனுடைய பிரதிபிம்பங்கள் தான் ஒரு ஜீவாத்மா என்பதாக இவர்கள் கொள்கிறார்கள். அதனால அந்த மாயையிலே ஏற்படக்கூடிய சித் பிரதிபிம்பம் அது ஈஸ்வரன். ஆனா மாயையினுடைய அளவுபட்ட அனந்த பகுதிகளிலே ஆவரண விக்ஷேபங்களாலே சித் பிரதிபிம்பம். இந்த ஆவரண விக்ஷேபங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாயைக்கு 2 காரியங்கள் இருக்கு, மேல தெரிவிக்கிறார் தானே. மாயை என்பது இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை மறைத்துவிடும், இல்லாததை காட்டி கொடுக்கும். இதான் மாயை, மாயைன்னு சொல்லுவது. அப்போ அதான் ஆவரணம்னா இருப்பதை மறைப்பது, விக்ஷேபம்னா இல்லாததை காட்டுவது. இந்த 2 செயல்களையும் செய்யக்கூடிய அந்த மாயையினுடைய பகுதிகளில் சைத்தன்யத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம், அதுதான் ஜீவன் அப்படின்னு ஒரு சிலர் கூறுகிறார்கள். திரிகுணாத்மிகையான மாயை ஆகிற மூல பிரகிருதிக்கு சுத்த சத்துவ பிராதான்யமான மாயை என்றும் மலின சத்வையான அவித்யை என்னும் ரூபத்வயம் உண்டு. அதிலே மாயா பிரதிபிம்பம் ஈஸ்வரன், அவித்யா பிரதிபிம்பம் ஜீவன் என்று சிலர். 2வது பட்சம் பாருங்கள். மாயை வேறு, அவித்யை வேறு. மாயையிலே அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் தான் ஈஸ்வரன், அவித்யிலே சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன் என்ன, இப்படி ஒரு வாதம். என்ன ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? மாயைனா என்ன, அவித்யினா என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் சொல்லுகிறார்கள். மாயை அப்படின்னு சொன்னால் இந்த முக்குணம்,
இந்த அச்சேதனம் ஜடம்னு சொல்றோம் இல்லையா, சத்வரஜஸ் தமசுக்களாகிற 3 குணங்கள், அதுதான் மாயைன்னு சொல்லப்படுறது. அந்த மாயை ஆகிற மூல பிரகிருதி. இப்ப மாயைன்னு சொல்ல முடியுது முக்குணங்கள் கொண்ட முக்குணமயமான இந்த மூல பிரகிருதி ஜட பொருளுக்கு மாயைன்னு பெயர். ஆனா அந்த மாயையே எந்த ஒரு பகுதி அதுல சத்துவகுணம் அதிகமாக இருக்குமோ, சுத்தமான சத்துவம் எங்கே அதிகமாக இருக்குமோ அது மாயை. மலின சத்துவம்னா என்ன அர்த்தம்? ரஜோகுண தமோ குணங்களுடன் கலந்த ஒரு சத்துவகுணம், அதுதான் அவித்யைன்னு பெயர். அதனால அவித்யிலே இதுல என்ன தாற்பயம்னா, ஜீவாத்மாக்களுக்கு அஜ்ஞானம், துவேஷம், ராகத்வேஷாதிகள்லாம் உண்டு. ஈஸ்வரனுக்கு அது கிடையாது. இதை சொல்லணும். அதனால ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுத்தமான அந்த ஒரு மாயை பகுதி, அந்த மாயையிலே சைத்தன்யத்தினுடைய ஒரு எதிர் ஒளி பிரதிபிம்பம் தான் ஈஸ்வரன். ஆனால் சத்வரஜஸ் ரஜோகுணம் தமோ குணத்துடன் கலந்த இந்த மாசுபற்ற அந்த சத்துவகுணத்தை உடையதான அந்த ஒரு பகுதிக்கு அவித்யைன்னு பெயர். அந்த அவித்யிலே சைத்தன்யத்தினுடைய ஒரு எதிரொலிதான் அந்த பிரதிபிம்பம் தான் ஜீவன் என்று இப்படியும் சிலர் கூறுவது. மூல பிரகிருதி ஒன்றே விக்ஷேப பிராதானியத்தாலே மாயை என்கிறது. ததவச்சின்னன் ஈஸ்வரன். அந்த மூல பிரகிருதியை ஆவரண பிராதானியத்தாலே அவித்யை என்னும் அஜ்ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. தது அவச்சின்னன் ஜீவன் என்றும் சிலர். இப்போ 3வது பட்சம் பாருங்கள். இந்த மூல பிரகிருதி என்பதை தான் மாயை அவித்யை என்று சொல்லுகிறோம். ஆனா மூல பிரகிருதி அது 2 காரியம் பண்ணுமா. அது விக்ஷேபத்தை பண்ணும் பொழுது அதற்கு பெயர் என்ன அப்படின்னா, விக்ஷேபம்னா இல்லாததை காட்டுவது. இல்லாததை காட்டுவது அந்த காரியத்தை அது பண்ணும் பொழுது அதற்கு மாயை என்று பெயர். அந்த மாயையுடன் அவச்சின்னன்னா கூடியவன், மாயையுடன் கூடிய அந்த சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஆனா அதே மூல பிரகிருதி ஆவரணம் பண்ணும் பொழுது, ஆவரணம்னால் இருக்கக்கூடியதை மறைப்பது, ஆவரணத்தை பண்ணும் பொழுது அதற்கு அவித்யைன்னு பெயர், அஜ்ஞானம் என்று பெயர். அந்த அஜ்ஞானத்துடன் கூடியவன் தான் ஜீவன். என்ன இது அவச்சேதவாதம். முன்னாடி பிரதிபிம்பம்னு சொன்னார், இப்போ தது அவச்சின்னன்னு அவச்சேதவாதம். அத்துடன் கூடியவன் என்ன இப்படியும் சிலர் சொல்லுவது. விக்ஷேபமாவது அந்நிய பிரதிபாசம், ஆவரணமாவது பூர்வ ஆகார திரோதானம் என்பர். பாருங்கள், விக்ஷேபம் என்னால் என்ன? இருப்பதை இல்லாததை காட்டுவது. ஆவரணம்னு சொன்னால் முன்றைய உண்மையான நிலையை மறைப்பது அப்படின்றது. இது ஒரு விதத்தில் இந்த விஷயங்கள் நாமும் சொல்றோம். நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய கர்மங்கள், அது நமக்கு என்ன பண்றது? இருக்கிற உண்மையான விஷயத்தை மறைக்கிறது, இல்லாததை நமக்கு காட்டுகிறதுன்னு நாம் சொல்றோம். ஆனா இவர்கள் அதுதான் மூல பிரகிருதி என்னெல்லாம் அதற்கு பெயர் எடுக்கிறார்கள். இது 3வது பட்சம். அடுத்தது இன்னமும் அவித்யிலே சித் பிரதிபிம்பம் ஈஸ்வரன், அந்த கரணத்திலே சித் பிரதிபிம்பம் ஜீவன் என்றும் சிலர். இன்னும் பக்ஷாந்தரம் உண்டு. இதோட முடிக்கிறார். இப்ப 4வது பட்சம் சொல்றார். அவித்யை மாயை எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அந்த அவித்யிலே சைத்தன்யத்துடைய எதிரொலி பிரதிபிம்பம் என்னால் அதுதான் ஈஸ்வரன். ஆனா அந்த கரணம்னா மனசுக்கள். அந்த கரண தத்துவங்களிலே அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன் என்னும் சிலர் கூறுவது உண்டு. எல்லாம் நிறைய பாரிபாஷிகமான வார்த்தைகள், டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்றவர்கள் அவர்களே சங்கேதமாக பல பல வார்த்தைகளை உண்டாக்கி கொண்டு அதன்படி ஒரு சித்தாந்தத்தை எழுப்பியுள்ளார்கள். ஆக இப்படி ஜீவன்னா யாரு, ஈஸ்வரன்னா யார் என்பதிலே பல பக்ஷ பேதங்கள். இதுல முக்கியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஈஸ்வரன் என்னால் ஜகத்தை படைக்கக்கூடியவன், அவ்வளவுதான். அவன்தான் பராத்பரம், பரம்பொருள்னு கிடையாது. எல்லாத்த காட்டிலும் மேல இருக்கக்கூடியது அந்த சைத்தன்யம், பிரம்மம். ஆனா அந்த பிரம்மத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் தான் ஈஸ்வரன், மற்றொரு பிரதிபிம்பம் ஜீவன் என்பது மூலமான விஷயம். இது ஜீவேஸ்வர விபாகத்தை பற்றிய பக்ஷபேதங்கள் காட்டப்பட்டன. இதற்கு மேலே இன்னமும் பக்ஷாந்தரம் உண்டு. இதிலே பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வமாவது பிரம்ம ஜான பாத்தியத்துவம். பிரபஞ்சம் பொய் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இல்லையா? மித்யை, பொய். பொய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பிரம்ம ஜானத்தாலே பாதிக்கப்படும். பிரம்ம ஜானம் ஏற்பட்ட உடனே இந்த பிரபஞ்சம் இல்லை, இது இல்லை, இது பொய் அப்படின்ற ஞானம் ஏற்பட்டு விடுமா? அப்ப இது இல்லை என்று மறுக்கப்படுவது அதுதான் மித்யை. மித்யினால என்ன? ஞானத்தாலே எதெல்லாம் மறுக்கப்படுகிறது, இல்லைன்னு எது மறுக்கப்படுகிறதோ, நிஷேதிக்கப்படுறதோ, அதுதான் அந்த வஸ்துவதாலே நாம் மித்யைன்னு சொல்லுவோம்.
அதான் சொல்லுகிறார்கள், பிரம்ம ஞானத்தாலே ஜகத்து பொய் என்று நமக்கு அறியப்படும். இதிலே பிராதிபாசிக சத்தை, வியாபகாரிக சத்தை, பாரமார்த்திக சத்தை என்று திரிவித சத்தை உண்டு. இது அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சத்தியம் என்பது 3 வகைப்பட்டு இருக்குமா. சத்தா அப்படின்னா சத்தியத்துவம் 3 வகைப்பட்டு இருக்கும். பிராதிபாசிகமான சத்தை, பிராதிபாசிகம் அப்படின்னால் நமக்கு ஞானம் இருக்கும் பொழுது மட்டும் அது தோன்றும். அந்த காலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய வஸ்து, அது பிராதிபாசிகமான வஸ்து. இப்ப பிராதிபாசிக சத்தைன்னு சொன்னால் ஞானம் இருக்கும் பொழுது மட்டும் தோன்றக்கூடிய ஒரு விஷயம். வியாபகாரிக சத்தியம், சத்தை அப்படின்னு சொன்னால் பிரம்ம ஞானம் ஏற்படுவதற்கு முன்பு வரைக்கும் அது தோன்றிக் கொண்டிருக்கும். இப்ப இந்த ஜகத்து, இப்ப நம் லோகத்திலே நாம் எல்லோரும் எது உண்மைன்னு சொல்லுகிறோமே, இந்த லோகம் உண்மைன்னு நாம் சொல்றோமே, அதெல்லாம் வியாபகாரிக சத்தியம் என்று அத்வைதிகள் கூறுவார்கள். பிரம்ம ஞானம் ஏற்படாத வரைக்கும் இது உண்மைன்னு நமக்கு தோன்றிக் கொண்டிருக்கும். அது விவகார திசையிலே உண்மை, வியாபகாரிக சத்தியம். ஆனா இப்ப இந்த லோகத்திலேயுமே நாம் சில விஷயங்கள் பொய்ன்னு சொல்றோம் இல்லையா. கயிறை பார்த்து அதுல பாம்புன்னு சொன்னா அந்த பாம்பு பொய், சிப்பியை பார்த்து இங்க வெள்ளி இருக்கேன்னா அந்த வெள்ளி பொய் அப்படின்னு இந்த விவகார திசையிலே எது பொய்ன்னு நாம் சொல்லுகிறோமோ அதுதான் பிராதிபாசிக சத்தை என்று அவர்கள் சொல்லுவது. மூணாவது பரமார்த்தம், பாரமார்த்திக சத்தியத்துவம் அப்படின்றது என்னன்னா அது பரபிரம்மத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, முக்காலத்திலும் இருக்கக்கூடியது, மறுக்கப்படாதது ஒரு விஷயம். அவற்றில் முதலாவது சுக்தி ரஜத ரஜ்ஜு சர்ப்பாதிகளிலே பாருங்கள், முதல் சத்தியத்துவம் பிராதிபாசிகமான அந்த சத்தியத்துவம் என்பது சுக்தி ரஜதம், சிப்பியிலே தோன்றின ஒரு வெள்ளிக்கும் கயிறிலே தோன்றக்கூடிய பாம்புக்கும் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்துவம், அது ரொம்ப அல்பமான சத்தியத்துவம், பிராதிபாசிக சத்தியத்துவம். ஆனா அடுத்தது விதியை பிரபஞ்சத்திலே வியாபகாரிக சத்தியத்துவம் என்பது இப்ப நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய நடுத்தரமான ஒரு சத்தியத்துவம். ஆனா மூணாவது திருத்தீயானது பிரம்மத்திலே என்பர் முழுமையான சத்தியத்துவம், பாரமார்த்திக சத்தியத்துவம் பரபிரம்மத்துக்கு மட்டுமே. பிரம்மஸ்வரூபையான சத்தை ஒன்று என்றும் சொல்லுவார்கள். அல்லது சிலர் எப்படி சொல்லுவார்கள், 3 சத்தியத்துவம்லாம் கிடையாது, ஒரே சத்தியத்துவம் தான். அந்த சத்தியத்துவம் அப்படின்னா பிரம்மம் தான், பிரம்மமே சத்தியம் அப்படின்னும் சிலர் சொல்லுவது உண்டு. அடுத்த விஷயம், பாவரூப அஜ்ஞான ஆவருத்தமான கடாதிகள் தோன்றும் போது இந்திரிய சன்னிகர்ஷத்தாலே அஜ்ஞானத்திலே சித்திரம் பிறந்து கடாதிகள் தோன்றுகின்றன என்று சிலர். இன்னும் வேடிக்கையான விஷயம் இது, எல்லாம் அஜ்ஞானம் தான் இந்த உலகமே. ஆனா அஜ்ஞானம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு எதிரிலே இந்த குடம் இருக்கு, இந்த புத்தகம் இருக்கு அப்படின்னு சில வஸ்துக்கள் எப்படி நமக்கு அறியப்படுறது? அந்த வஸ்துக்களை பற்றிய ஞானம் எப்படி ஏற்படும்? அஜ்ஞானம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஜகத்தில், அஜ்ஞானமயமான இந்த ஜகத்தில் சில வஸ்துக்களை பற்றிய அறிவு எப்படி ஏற்படும் அப்படின்னா, அதற்கு எப்படி வேடிக்கையாக சொல்லுகிறார்கள் அப்படின்னா, அஜ்ஞானத்தால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா வஸ்துமே அஜ்ஞானத்தால சூழப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு கருப்பு வஸ்திரத்தால சில இந்த பதார்த்தங்கள்லாம் மூடி வைக்கிறோம்னு வைத்துக்கொள். அந்த உள்ள இருக்கக்கூடிய வஸ்துவை நாம் கண்ணால பார்க்கணும்னா ஒண்ணு அந்த வஸ்திரத்துல ஒரு ஓட்டை போட்டு அதை கிழிச்சு அதற்குள்ள இருக்கிற வஸ்து அப்போதுதான் நமக்கு தெரியும். அது போலேன்னு இவர்கள் உபபாதனம் பண்ணுகிறார்கள். எவ்வளவு வேடிக்கையான விஷயம். அஜ்ஞானத்தாலே சூழப்பட்ட இந்த வஸ்துக்கள் எல்லாவற்றும் அது எப்படி தோன்றும் அப்படின்னா, நம்முடைய கண்ணு முதலிய இந்திரியங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டதால் அந்த அஜ்ஞானத்திலே சித்திரம், ஒரு ஓட்டை ஏற்பட்டு அந்த கடாதிகள் நம் கண்ணுக்கு தோன்றும். அல்லது இரண்டாவது, இந்திரியத்தாலே அஜ்ஞானம் பாய் போல் சுருட்டி கொள்ளுகையாலே கடாதி பிரத்யக்ஷம் என்று சிலர். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓட்டைன்னு கிடையாது, இந்திரியத்தாலே இப்ப நம் கண்ணு திறந்தால் எதிர்க்க இருக்கிற வஸ்துவனுடைய ஞானம் வருது, கண்ணை மூடினால் மறுபடியும் ஞானம் இல்லை, அஜ்ஞானம் தானே. எதிர்க்க இருக்கிற வஸ்துவை பற்றிய ஞானம் கண்ணை திறந்தால் தான் வருதே ஒழிய கண்ணை மூடிக்கொண்டால் மறுபடியும் அஜ்ஞானம் வந்து விடுறது. அதனால அஜ்ஞானம் இந்த எல்லா வஸ்துவையும் அப்படி மூடி மறைத்து இருக்கு, ஆச்சாதனம் பண்ணி இருக்கு. கண்ணை திறக்கும் பொழுது இந்திரிய சம்பந்தத்தாலே அந்த கொஞ்ச காலம் மட்டும் பாய் சுருட்டுவது போலே இந்திரியத்தாலே இந்த அஜ்ஞானம் சுருண்டு இருக்குமா, சுருண்டு இருக்கும். மறுபடியும் நாம் கண்ணை மூடின பின்பு இல்ல கண்ணை வேற இடத்துல நாம் செலுத்தின பின்பு இந்த அஜ்ஞானம் அதை ஆவரித்துக் கொள்ளும். இந்திரிய சம்பந்தத்தாலே அஜ்ஞானமானது பீரோது அபசர்ப்பிக்கையாலே கடாதி பிரத்யக்ஷம் என்று சிலர். இன்னும் சிலர் வேடிக்கையாக சொல்லுவது, இந்திரியங்களுடைய கண்ணு முதலிய இந்திரியங்களின் சம்பந்தம் ஏற்பட்டால் அஜ்ஞானம் அந்த இடத்தை விட்டு
ஒரு பீருன்னா பயந்தவன் போலே ஓடிவிடும். என் இப்படியெல்லாம் வேடிக்கையாக அவர்கள் பேசுகிறார்கள். எத்தனை ஞான வியக்திகளோ அத்தனை அஜ்ஞான வியக்திகளாகையாலே இந்திரிய சன்னிகர்ஷத்தாலே தத்தது அஜ்ஞான நாசத்தாலே கடாதி ஞானம் என்று சிலர். நாலாவது பட்சம் என்னன்னா, அந்தந்த அஜ்ஞானம் நாசம் ஆகிவிடுகிறது. எல்லா வஸ்துவையும் அஜ்ஞானம் ஆவரித்து இருக்கு. இப்ப நாம் எதிர்க்க இருக்கிற புத்தகம், ஒரு வஸ்துவை பார்க்கிறோம்னா அந்த புத்தகத்தை பற்றிய அஜ்ஞானம் என்பது நாசமாயிடுறதா. எவ்வளவு ஞானங்கள் எந்தெந்த வஸ்துவை பற்றி நமக்கு ஞானம் ஏற்படுமோ அதற்கு முன்பு அந்தந்த வஸ்துவை பற்றிய அஜ்ஞானம் என்று ஒன்று இருந்தது. அதனால அந்தந்த ஞானம் ஏற்படும் பொழுது அந்தந்த வஸ்துவை மறைத்திருந்த அஜ்ஞானம் மட்டும் நாசமாகிவிடும். அதனால் அஜ்ஞானம் நாசமானபடியால் ஞானம் ஏற்படுறது என்னும் சிலர். இன்னமும் பக்ஷாந்தரம் உண்டு. இதிலே பிரபஞ்ச நிவிருத்தி. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி போகும்? தத்துவ ஞானத்தால். அது என்ன ஞானம் அப்படின்னால் தியானஜன்ய அபூர்வத்தாலே என்று பிராச்சீன மாயாவாதி பக்ஷம். பிராச்சீனர்கள் அப்படின்னா சங்கராச்சாரியருக்கும் முன்பு இருந்தவர்கள் சிலர். அவர்களும் கூட அத்வைதத்தை சொன்னவர்கள் இருக்கார்கள். பர்திரு பிரபஞ்சர் இது மாதிரி சில வாதிகள்லாம் இருக்கார்கள். அவர்களை சங்கராச்சாரியரை கண்டிக்கிறார். அவர்கள் சொல்லுவது என்னன்னா, தியானம் பண்ண வேணும். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நன்கு தியானம் பண்ண 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 அதனாலே ஒரு புண்ணியம், அபூர்வம்னா புண்ணியம் ஒன்று ஏற்பட்டு நமக்கு இந்த பிரபஞ்சம் என்பது அது தொலைந்து விடும், சம்சாரம் நிவர்த்தி ஆயிடும். அதனால் இந்த ஒரு அம்சத்துல வைதிகர்கள் சொல்லுவது போல இந்த தியானம் உபாசனம் வேணும். உபாசனம்னா தியானம். தியானம் பண்ண பண்ணதான் அது நமக்கு அபூர்வம் என்கிற புண்ணியம் ஏற்பட்டு இந்த பிரபஞ்ச நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு. ஆனா சங்கராச்சாரியர் போன்றவர்கள் சொல்லுவது என்னன்னா, வாக்கியஜன்ய பிரம்ம அபரோக்ஷ ஜானத்தாலே பிரபஞ்ச நிவர்த்தி என்று சங்கராதிகள் பக்ஷம். இவர்கள் சொல்லுவது என்னன்னா, கண்ணு எதிர் இந்த பிரபஞ்சம் என்பது பொய்யான வஸ்துன்னு சொன்னால் பொய்யான வஸ்துவை போக்குவதற்கு வெறும் அறிவு ஏற்பட்டால் போதும், தியானம் எல்லாம் பண்ண வேண்டாம். இதுதான் இவர்களுடைய வாதம். இது ஒரு விதத்துல நல்ல வாதம் தான். வஸ்து பொய்ன்னு அறியப்பட்டதுன்னா பொய்யான வஸ்துவை போக்குவதற்கு இதுதான் இங்க இருக்குப்பான்னு ஒருத்தர் சொல்லிட்டா போதும் இல்லையா? இதுக்கு என்ன சொல்லுவார்கள்னா, இப்போ ஒரு விஷம் ஏறி இருக்குன்னு, பாம்பு கடித்து விஷம் ஏறி இருக்குன்னா அந்த விஷத்தை போக்குவதற்கு கருட மந்திரத்தை தியானம் பண்ணுவது, ஜபிப்பது இதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணணும். இப்போ ஒருத்தனுக்கு உண்மையாவே பாம்பு கடிச்சிருக்கு, அதை போக்குவதற்கு அந்த ஒரு மாந்திரிகன் ஒரு கொஞ்ச நேரம் கருட மந்திரத்தால ஜபித்து அந்த விஷத்தை இறக்கினார். இன்னொருத்தனும் என்ன பண்ணா, ஓடி எனக்கும் ஏதோ மயக்கமாக இருக்கு, என்னையும் பாம்பு கடிச்சிருக்க போல இருக்கு, ஏதோ கையில இந்த மாதிரி ஒரு 2 புள்ளி தெரியறது, பாம்பு கடியாக இருக்கும் போல இருக்குன்னு அவன் கையை நீட்டினானான். உடனே இவர் என்ன பண்ணார், அதெல்லாம் பாம்பு கடிலாம் இல்லை, நீ போ, எல்லாம் நன்னா தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அவன் ஆச்சரியப்பட்டான், என்ன இது, அவனை சரி பண்ணுவதற்கு ஒரு 10 நிமிஷம் மந்திர ஜபத்தெல்லாம் பண்ணீர், என்னை சரி பண்ணுவதற்கு எதுவுமே பண்ணலை என்ன? ஆமாம்பா, உனக்கு பாம்பே கடிக்கல, அவனை பாம்பு கடித்தது, அதனால அதற்கு நான் ஜபம்லாம் பண்ண வேண்டி இருந்தது. நீ பாம்புன்னு பிரமித்திருக்கிறாய், உன்னை பாம்பும் தொடல இன்னும் பண்ணவில்லை. அப்ப பாருங்கள், பிரமத்தை போக்க வேணும். பொய்யான வஸ்துவை போக்குவதற்கு இது உண்மை, இதுதான் அப்பா உண்மைன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அதற்காக தியானம் எல்லாம் பண்ண தேவையில்லை. அதான் வாக்கியஜன்யமான பிரம்ம ஜானம், அகம் பிரம்மா அஸ்மி. இது போன்ற வாக்கியங்களாலே நானே பிரம்மன்ற அந்த பிரத்யக்ஷ ஞானம் ஏற்பட்டால் பிரபஞ்சம் தன்னிடையே போய்விடும். இதற்கு தியானம்லாம் தேவையில்லை என்பது சங்கராதிகள் பட்சம். இன்னமும் ஏக அவித்யை என்றும் நானா அவித்யை என்றும் நானா ஜீவர்கள் என்றும் ஏக ஜீவன் என்றும் பக்ஷபேதங்கள் உண்டு. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அவித்யை ஒண்ணுதான் அல்லது அனந்தமா? பிரம்மம் ஒண்ணு சரி, இந்த ஜீவாத்மாக்கள் ஒண்ணுதானா இல்ல பலவா? சிலர் எல்லா மனுஷ உடம்புகளிலும் எல்லா உடம்புகளிலும் ஒரே ஜீவன் தான் இருக்கிறான்னு ஒரு சிலர் பேர் சொல்லுவது. இல்ல ஒரு ஒரு உடம்புக்கும் ஒரு ஒரு ஜீவாத்மா என்றும் ஒரு சில வாதம்னு விதவிதமாக அமைந்திருக்கு. நானா ஜீவர்கள் என்னும் ஏகஜீவன் என்னும் பக்ஷ வேதங்களும் உண்டு. இன்னமும் சுக வாமதேவாதிகளுக்கு தத்துவஞானம் பிறந்தது, மோட்ச மாத்திரம் பிறக்கவில்லை என்னும், தத்துவஞானமே ஒருவருக்கும் பிறந்ததில்லை என்னும் பக்ஷபேதம் உண்டு. அடுத்த கேள்வி, ஜீவாத்மாக்கள்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்பே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பேயே
பல மகர்ஷிகள்லாம் இருந்தார்களே, சுகர் பிரம்ம ரிஷி, வாமதேவர், இவர்களுக்கெல்லாமும் அத்வைத ஞானம் வந்திருக்கும், தத்துவ ஞானம் வந்திருக்கும் தானே. அப்போ அவர்களுக்கு தத்துவ ஞானம் உண்டாயிடுத்துன்னா அவர்கள் மோட்சம் அடைந்திருப்பார்கள். அப்போ நாமும் மோட்சம் அடைந்திருக்கணும். ஏன்னா எல்லா ஜீவாத்மாக்களும் ஒண்ணுதான், எல்லாம் பிரம்மம் தான். அப்படின்னால் முன்பு சிலர் தத்துவ ஞானம் இருந்து மோட்சம் அடைந்தார்கள், நாம் இன்னைக்கு இன்னும் மோட்சம் அடையாமல் சம்சாரத்தில் இருக்கிறோன்றது எப்படி? முக்கியமான ஒரு கேள்வி அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது. அதற்கு அவர்கள் திணறி என்ன பதில் சொல்லுகிறார்கள்னா, இல்ல முன்பிருந்த சுகர், வாமதேவர், சங்கரர் யாருக்குமே தத்துவ ஞானமே ஏற்படவில்லை. இந்த சம்சாரம் என்னைக்கு முடியுமோ கடைசியா அன்னைக்கு தான் ஒருவனுக்கு தத்துவ ஞானம் ஏற்படும். ஏன்னா ஒரு ஜீவாத்மா தான் இருக்கான், அதனால யாருக்குமே தத்துவ ஞானம் உண்டாகவில்லை அப்படி. ஆனா இது சொல்லுவது சரியில்லையே, அவர்கள்லாம் மகாபுருஷர்களாச்சு, அவர்களுக்கெல்லாம் தத்துவ ஞானம் வந்திருக்கணுமே. அப்படின்னா சரி, அவர்களுக்கு தத்துவ ஞானம் வந்துருது, ஆனா இன்னும் மோட்சம் வரவில்லை. அது சம்சாரம் முடியும் தருணத்தில் தான் வரும். என்ன இப்படியெல்லாம் மனம் போனபடி இவர்கள் பேசியிருக்கார்கள். இப்படி அவாந்தர பக்ஷ பேதங்கள் பலவும் இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் பல பக்ஷ பேதம் இருந்தாலும் அடிப்படையான சில விஷயங்களை எல்லோரும் ஒண்ணுதான், ஒன்று கூடிவிடுவர்கள். என்ன அப்படின்னால், நிர்விசேஷ சைத்தன்ய மாத்திரம் சத்தியம். எந்த குணங்கள் பண்புகள் இல்லாத ஞானமே வடிவமான அந்த பிரம்மம் என்பதுதான் உண்மை. மற்ற பிரபஞ்சம் அந்த சைத்தன்யத்தினுடைய அவித்யா பரிகல்பிதமாகையாலே மிச்சை. பிரம்மத்தை தவிர்த்து மற்ற அனைத்து வஸ்துக்களும், இந்த பிரபஞ்சம் எல்லாம் இந்த பிரம்மத்தினாலே பிரமமாக பார்க்கப்படுகிறது, கல்பிதம்தான். எனவே இதெல்லாம் பொய். அடுத்தது, சைத்தன்ய ஸ்வரூபமான பிரம்மமே அந்த கரணாவச்சின்னமாதல், தத் பிரதிபிம்பமாதல் ஜீவனாகையாலே ஜீவ பிரம்மங்களுக்கு அத்வைதம். பிரம்மம் ஒன்று உண்மை, இந்த பிரபஞ்சம் பொய். ஜீவாத்மா என்பவன் பிரம்மம்தான், பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அல்ல. இங்க ரெண்டு முக்கியமான பட்சங்கள், பல பல பட்சங்கள் முன்னாடி சொல்லப்பட்டாலும் ரெண்டு விதத்தில் இதை நாம் பிரித்து விடலாம். அவச்சேத பட்சம், பிரதிபிம்ப பட்சம்னு சொல்லுவது உண்டு. பிரம்மம் தான் அந்த கரணம், அந்தந்த மனசு, அந்த கரணம் என்கிற தத்துவத்திலே, அந்த கரண தத்துவத்தாலே அளவுபட்டதாய் கூறுபட்டதாக இருந்தால் ஜீவன் என்று பெயர். அல்லது அந்த கரணத்திலே பிரதிபிம்பம், அதனுடைய எதிரொலி ஏற்பட, அந்த எதிரொலிக்கு தான் ஜீவன் என்று பெயர். ஜீவன் என்னால் அந்த பிரம்மத்தினுடைய அந்த கரணத்தில் பிரதிபிம்பம், அல்லது அந்த கரண அவச்சின்னமான பிரம்ம பகுதி, அதற்கு ஜீவன். இது எப்படி இருந்தாலும் ஜீவன் என்பவன் பிரம்மமே. ஜீவ பிரம்மங்களுக்கு அத்வைதம். ஏவம் வித அத்வைத ஞானத்தாலே அவித்யா நிவர்த்தியே மோக்ஷம். அப்போ நானும் பிரம்மமும் ஒண்ணு என்கிற அந்த அத்வைத ஞானம் வந்தால் அப்போ இந்த அவித்யை அஜ்ஞானம் நீங்கிவிடும். இதுதான் மோக்ஷம். அப்ப இந்த 4 விஷயங்கள் பாருங்கள். பிரம்மம் சத்தியம், இந்த ஜகத்து பொய், ஜீவன் பிரம்மமே, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அல்ல, இந்த விஷயத்தை உணர்ந்தால் நமக்கு மோக்ஷம் அப்படின்ற 4 விஷயங்கள் அடிப்படை. என்னவிடம் சர்வ மாயாவாதிகளுக்கும் சித்தாந்தம். இது எல்லோருக்கும் பொதுவாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால நடுவுல பல பல பட்சபேதங்கள் சொல்லி நமக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்தாலும் அடிப்படையான விஷயம் என்னன்றதை கடைசியில காட்டி விட்டார். பிரம்மத்துக்கு எந்த குணங்களும் கிடையாது, அது அது உண்மையானது. அதுக்கு எந்த குணங்களும் கிடையாது. ஒண்ணு, பிரம்மத்தை தவிர்த்து நாம் பார்க்கக்கூடிய இந்த லோகங்கள், இந்த அச்சேதன லோகங்கள், சம்சாரம், இது எல்லாம் பொய். அஜ்ஞானத்தாலே தோற்றுகிறது. தூக்கம், சொப்னத்துல எப்படி பல பல விஷயங்கள் லோகங்களை நாம் பார்க்கிறோமோ அதுபோல இதுவும் பிரம்மத்தினுடைய ஸ்வப்னம் தான் இதெல்லாம். அப்ப இது பொய். மூணாவது, இந்த ஜீவன், நான், நீ அப்படின்னு இன்னைக்கு நாம் லோகத்தை சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் பிரம்மமே, பிரம்மத்தை தவிர்த்து வேற அல்ல. சரி, அப்ப இந்த சம்சாரத்தை போக்குவதற்கு எது வழி? அந்த அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இது போன்ற அபேத வாக்கியங்களினால ஏற்படக்கூடிய அத்வைத ஞானம், இதிலிருந்து தான் மோட்சம் ஏற்படும் என்று, இதுதான் அவர்களுடைய மூலமான சித்தாந்தம் அப்படின்னு காட்டினார். இதுக்கு மேலே இதனுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார் விஸ்தரேன. இதிலே ஜீவேஸ்வர விபாகாதி விஷயமான அவாந்தர பட்சங்கள் அவர்களாலே அந்யோன்யம் எவ நிரஸ்தங்கள். எம்பெருமானாரே இந்த ஸ்ரீசுக்தியை அருளி செய்திருக்கார். இந்த அர்த்தத்தை, இந்த அத்வைதிகளுடைய பல அவாந்தர பட்சங்கள் காட்டப்பட்டது இல்லையா, அதுக்குள்ளலாம் நாம் இப்போ இறங்க தேவையில்லை. ஏன்னா அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு வாதம் செய்து கண்டனம் பண்ணியிருக்கார்கள். முதல் பட்சத்தை சேர்ந்தவன் அடுத்த பட்சத்திலே தூஷணம் காட்டியிருப்பான், இரண்டாவது பட்சத்தை சேர்ந்தவன் முதல் பட்சத்திலே சில தூஷணங்களை காட்டியிருப்பான். அதை நாம் எடுத்து படித்து கொண்டாலே போதும். அதனால
உள்ள இருக்க உட்பிரிவுகளை பத்தி விசாரம் நாம் பண்ண வேண்டாம். இந்த அடிப்படையாக எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையே நாம் இப்பொழுது விசாரம் பண்ணுவோம் என்று இன்னும் விஸ்தரமாக அதை கண்டனம் பண்ணியிருக்கார். நாம் அடுத்த காலக்ஷேபத்தில் இதை நாம் சேவிக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். நாம் பெரும்பாலும் அடுத்த வாரமே வச்சுக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே சமயத்தில் வச்சுக்கலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த வாரத்தில் வச்சுக்கலாம். சரி.